திருச்சிற்றம்பலம். ஒரு ஆலயத்திலே 7 விதமான நந்திகளை பிரதிஷ்டை செய்து வணங்கலாம் என்று ஆகமங்கள் குறிப்பிடுகிறது. அதில் முதலாவது ஆன்ம நந்தி என்று சொல்லப்படக்கூடிய பிரதோஷகால நந்தி. இந்த ஆன்ம நந்தி என்பது ஆன்மாவே ஒரு நந்தியாக விளங்குகிறது என்று அர்த்தம். இரண்டாவது அதிகார நந்தி. இவர் வணங்கிய நிலையிலே தன்னுடைய மனைவியோடு இருப்பார். இவரிடம் இருந்துதான் திருக்கைலாய பரம்பரை தோன்றியது. மூன்றாவது இந்திர நந்தி. நான்காவது வேதமே ஒரு நந்தியாக விளங்குகிறது. ஐந்தாவது திருமால் முப்புறம் எரித்த தருணத்தில் சிவபெருமானை ஒரு நந்தியாக இருந்து தாங்கினார் என்று புராணங்கள் சொல்லுகிறது. இதற்கு சரியான பிரமாணம் மணிவாசகர் அருளிய திருவாசகத்தில் திருச்சாளலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே திருமால் ஒரு நந்தியாக விளங்குகிறார். ஆறாவது தர்மமே ஒரு நந்தியாக விளங்குகிறது. சிவபெருமானுக்கு அருகில் அர்த்த மண்டபத்தில் பிரதிஷ்டை செய்து நாம் வணங்குகிறோம். அதன் பிறகு ஏழாவது சிவபெருமானே ஒரு நந்தியாக விளங்குகிறார். நந்தி நாமம் நமச்சிவாயவே என்பது சம்பந்த பெருமானுடைய அருள்வாக்கு. திருச்சிற்றம்பலம்.